ஹாய், வெல்கம் டு என்எஸ்எம் குக்கிங் சேனல். இப்போ வந்து 2 நாளாக நான் வந்து வீடியோ போட முடியல, சாரி. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால். இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோ வரும், நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃபன் சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் இது 3த்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வாங்க, இதில் வந்து 1/4 கப் சிறுபருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 1 கட் பண்ணி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அதில் ஒரு வெஜிடபிளாவது நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு இதை சேர்த்துட்டு, புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம வந்து சேர்த்து வேக வச்சிடணும். புளியும் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு, ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள், வெந்தயம், சீரகம் அவ்வளோதான் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 3 விசில் வந்து வச்சிடலாம். சாரி, மறந்துட்டேன், பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். அவ்வளோதான், 3 விசில் வந்து சேர்த்துட்டு, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு மத்து வச்சு கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். இப்போ சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ வந்து நான் வந்து தோசைக்கு தான் வந்து இப்போ சாம்பார் செய்கிறேன். இப்போ வந்து இதில் தாளித்து போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் முட்டை தோசை வேறு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.